வணக்கம். மேற்கு வங்கத்தில் பாஜக 207 இடங்கள் கைப்பற்றி தற்பொழுது மாபெரும் வெற்றியை அங்கு பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் அதாவது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தற்பொழுது தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என அவர்கள் தெரிவித்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் பாஜக 207 இடங்கள் வெற்றி பெற்று தற்போது அங்கு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தனது தோல்வியை ஏற்க அதாவது மறுத்த மம்தா பானர்ஜி தற்போது பாதுகாப்பு படை மீது மிகுந்த கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அதாவது செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதாவது பவன்பூரில் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு சென்ற போது சிஆர்பிஎஃப் வீரர் ஒருவர் தன்னை ஒரு பெண் என்றும் பாராமல் அதாவது அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்த மத்திய படை வீரர்கள் ரவுடிகளை போல நடந்து கொண்டதாகவும் அவர் மம்தா பானர்ஜி தற்போது ஒரு அதாவது புகாரானதை வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர் அதாவது அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்த பொழுது திட்டமிட்டு சிசிடிவி கேமராக்களை அணைக்கப்பட்டதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இது ஒரு பெண் என்றும் பாராமல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாமல் அவர்கள் அதாவது நடந்து கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டிருக்கிறார். குறிப்பாக 71 வயதான மம்தா பானர்ஜி ஆவேசமாக இத்தகையான கருத்துக்களை தெரிவித்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது மட்டுமில்லாமல் தனது தோல்வி குறித்து பேசிய அவர் நான் பதவி விலகுவதற்கு போவதில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நான் பதவி விலக அதாவது இதற்கு இடமே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நான் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ராஜினாமா கடிதம் கொடுக்க போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் அதாவது இந்த தேர்தலில் சுமார் 100 தொகுதிகள் எண்ணிக்கையிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் தற்போது மம்தா பானர்ஜி தனது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கக்கூடிய அதாவது தனது கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பானது இழந்திருக்கிறது. இந்நிலையில் அங்கு பாஜக ஆட்சியானது அமைந்திருக்கிறது. இந்நிலையில் அவர் தான் வந்து பெறக்கூடிய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போவதில்லை என அவர் தெரிவித்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்தில் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதாவது பெண் என்று பாராமல் அவருக்கு கீழ்தரமாக ஒரு சிஆர்பிஎஃப் அதிகாரி நடத்தியதாகவும் வாக்கு எண்ணும் மையத்தில் அதாவது சிசிடிவி கேமராக்கள் அணைத்து வைக்கப்பட்டதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டானது முன்வைத்திருக்கிறார். இதற்கு உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தரப்பு புகாரானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்தவரை தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பதவியை தான் விலகப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தற்போது பேசுபொருளாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.